பணக்கணக்கில் நிகழ்த்து பார்த்தீங்கன்னா 8/1/2026 நம்ம ஆல்போர்ட் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கி யாருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்னியா ப்ளஸ்ஸு நமக்கு வியாழக்கிழமை கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு சூப்பரான வின்னிங் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம நேற்று கொடுத்ததே நேற்று என்ன சொன்னோம், 7ஆம் நம்பர் பிரதானமாக ஆடுவாங்க, 8ஆம் நம்பர் பிரதானமாக ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். 2 நம்பருமே நமக்கு சூப்பராக கிடச்சிது. ஒரு நல்ல வின்னிங் தான். சரி, நம்ம எதிர்பார்த்த நம்பர் அதுதான், நமக்கு அது மாதிரி தான் வரும். ஏன்னா நமக்கு நேற்று நம்ம சொன்னோம், குறிப்பிட்ட அந்த அதாவது அடிக்கப்பட்ட ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 345க்கு நமக்கு 7ஆம் நம்பருங்கிறது ரொம்ப பர்ஃபெக்ஷனாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர். அதனால தான் நம்ம நேற்றே வந்து 7ஆம் நம்பர் நீங்கள் எது வருதோ இல்லை 7ஆம் நம்பர் வரும். 345க்கு நமக்கு 3க்கு 7, அதே மாதிரி 4க்கு 7 சூப்பராக மேட்ச் ஆகும். 5க்கு 7ங்கிறது நமக்கு சூப்பராக மேட்ச் ஆகும். அப்படி தான் நான் எதிர்பார்த்தேன். அதுதான் நமக்கு அருமையாக மேட்ச் ஆகி நல்ல ஒரு வின்னிங்கே கிடச்சிது. அது மாதிரி இன்றைக்கி நமக்கு ஒரு சில நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதை கனெக்ட் பண்ணி தான் சேம் டைம் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறோம். பட் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம், வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். சரியா? இப்போ நமக்கு 8/1/2026 நமக்கு என்னமா நம்பர்கள் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் 763, சரியா, 817, அதுக்கப்புறம் வந்து நமக்கு 605, சரி, அடுத்தது நமக்கு 763, 817, 605ங்கிறது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 592, சரிங்களா. ஆல்மோஸ்ட் நம்ம இதெல்லாம் கலெக்ட் பண்ணி தான் இந்த ட்ரா இன்னும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். யாருக்காச்சும் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இந்த நம்பர் ரொம்ப மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக கூட கிடைக்கலாம். யாருக்காச்சும் இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுங்க, வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். சரியா? எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் உங்கள் கணக்கில் இது மாதிரி வருதான்றதையும் பாருங்கள். எனக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. அதே மாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 929, அதே மாதிரி 267, அடுத்து நமக்கு 602, 785, அடுத்து 592ங்கிறது நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட். அதே மாதிரி நம்முடைய அதிர்ஷ்ட நாள் காட்டி நீங்கள் கட்டாயமாக பார்க்குறீங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் அதில் நம்ம சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ தொடர்ந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக வந்து நம்ம வந்து 108 பாதத்துக்கு உண்டான நட்சத்திர பலன்களையும் சேர்த்து தான் உங்களுக்கு கொடுக்குறோம். ஏன்னா ஒரு ராசிக்குள்ளே வந்து ஒரு 12 ஆமாம், ஒரு ராசி கட்டத்துக்குள்ளே வந்து 12 ராசி இருக்கும். அந்த 12 ராசியில் வந்து மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து ஒவ்வொரு ராசிக்குள்ளேயும் 3 விதமான நட்சத்திரங்கள் பேஸாக இருக்கும். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம் அப்படின்னு வரிசை அப்படி வந்து கிட்டத்தட்ட ஒரு 27 நட்சத்திரங்கள் இருக்கும். அந்த 27 நட்சத்திரங்களில் தான் நம்ம பிறந்திருப்போம். மொத்தமாகவே வந்து நமக்கு மொத்தமாக 27 நட்சத்திரங்கள் தான் இருக்குது. அந்த நட்சத்திரம் 27 நட்சத்திரத்தில் நம்ம பிறந்திருப்போம். இதில் அவிட்டம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், அதே மாதிரி பூதம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4 பாதம் வந்து தொடர்ந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு கார்த்திகைன்னா 1, 2, 3, 4 அப்படி வரும். அதே மாதிரி பரணி அப்படின்னா 1, 2, 3, 4 அப்படி தான் வரும். இப்படி வரிசையாக வந்து நமக்கு எல்லா நட்சத்திரமும் வந்து ஒவ்வொரு ராசிக்குள்ளே அப்ளை ஆகும். அப்படி வந்து ஒவ்வொரு ராசிக்குள்ளேயும் 9 நட்சத்திரங்கள் இருக்கும். ஒரு ராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ மேசம் அப்படின்னு எடுத்திங்கன்னா மேசத்துக்குள்ளே ஒரு 9 ராசி நட்சத்திரம் இருக்கும். அடுத்து ரிஷபம்னு எடுத்திங்கன்னா ரிஷபத்துக்குள்ள ஒரு 9 நட்சத்திரம் இருக்கும். இந்த 9 நட்சத்திர பாதத்தில் நீங்கள் இந்த 9 நட்சத்திர பாதத்தில் ஏதாவது ஒரு பாதத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீங்க. அதாவது 1, 2, 3 அப்படின்னு பிறந்திருப்பீங்க. சரியா? அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முதல் நட்சத்திரத்தில் வந்து பாதி வந்து முதல் ராசிக்குள்ளேயும், ரெண்டாவது வந்து இன்னொரு ராசிக்குள்ளேயும் இருக்கும். அதுலேயும் வந்து குறிப்பாக வந்து இந்த உடை நட்சத்திரங்கள்னு சொல்லுவாங்க. அந்த உடை நட்சத்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா குருவுடைய நட்சத்திரம், அதே மாதிரி உங்களுக்கு செவ்வாயுடைய நட்சத்திரம், அதே போல் நமக்கு இன்னும் ஒரு சூரியனுடைய நட்சத்திரம். இதெல்லாம் வந்து உடஞ்சி போயிடும். அப்படி உடஞ்சி போகிறப்போ ஒவ்வொரு ராசிக்கும் மாறும். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு அக்யூரஸான பலன்களை தான் நம்ம நம்முடைய அதிர்ஷ்ட நாள்காட்டியில் கொடுக்குறோம். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஜோதிடவியல் நல்லா ஜோதிடவியல் அதுக்கு பிறகு நல்லா கணிதத்தை கணித்து உங்களுக்கு முழுசாக வந்து உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன், உங்கள் நட்சத்திரநாதன் யாருன்னு பார்ப்போம். இப்போ வந்து நீங்கள் ராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு மேச ராசியாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. மேச ராசி வந்து மேச ராசி செவ்வாய்க்குனுடைய ராசி, சரியா? அதில் நட்சத்திரத்துக்கு நீங்கள் மாறிட்டிங்கன்னா அதில் என்ன இருக்கும், கேதுவோட நட்சத்திரம் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து சூரியனோட நட்சத்திரம் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து செவ்வாயோட நட்சத்திரம், இப்படி வரிசையாக சந்திரனோட நட்சத்திரம் இருக்கும், இப்படி வரிசையாக இருக்கும். இப்போ நீங்கள் ராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய், அதே நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே டக்குனு கிரகங்கள் மாறிடும். அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ இந்த ராசிக்குள்ளே பிறந்த இந்த ராசிக்குள்ளே நிறைய வேரியேஷன் இருக்குது. அதனால தான் நம்ம முழுக்க நட்சத்திர பலன்களையும் சேர்த்தே கொடுக்குறோம். அது வந்து இன்னும் கூட டிகிரி வைஸாக அக்யூரஸான பலன்கள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுதான் நான் தெளிவாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். சரியா? ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு 100% மேட்ச் ஆகக்கூடிய நல்லா இருக்கும். சரி, அடுத்து நமக்கு ஏ போர்டு பி போர்டு சி போர்டு பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் வந்து 1ஆம் நம்பர் ஏ போர்டு 4, பி போர்டு 0, சி போர்டு வந்து 20. அடுத்து 2ஆம் நம்பர் பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் ஏ போர்டு வந்து 9, பி போர்டு வந்து
4 சி போர்டில் 6. அடுத்து 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் ஏ போர்டில் 1, பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 9, சி போர்டில் வந்து 14. இதில் 2 போர்டு நம்பர்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு போர்டு தான் ஒரு போர்டு தான் பெண்டிங்கில் இருக்குது, ஒரு போர்டு நாளைக்கு தான் பெண்டிங் ஆகும். அடுத்து 4 நம்பரை பொறுத்த வரைக்கும் 4 நம்பர் ஏ போர்டில் 11, பி போர்டில் 1, சி போர்டில் 12. அடுத்து 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் ஏ போர்டில் 2, பி போர்டில் 12, சி போர்டில் 5. அதுக்கு அடுத்தபடி 6ஆம் நம்பர் எடுத்திங்கன்னா 6ஆம் நம்பர் ஏ போர்டில் 7, பி போர்டில் வந்து 4, சி போர்டில் 19. அடுத்து வந்து 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பர் ஏ போர்டில் 13, பி போர்டில் வந்து 14, சி போர்டில் 0. இதில் வந்து ஆக்சுவலாக 2 போர்டுமே பெண்டிங்கில் இருக்குது. சரியா, 2 போர்டு பெண்டிங் நம்பர் பேச வச்சு தான் நம்மளும் கொண்டு வரோம். அடுத்து நமக்கு 8ஆம் நம்பர் எடுத்திங்கன்னா 8ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து 0, பி போர்டில் வந்து 10, சி போர்டில் வந்து நமக்கு இன்னையோட சேர்த்து பார்த்தீங்கன்னா 40 நாளாச்சு. கரெக்டாக 40 நாளாக சி போர்டில் பெண்டிங்கில் தான் நிற்கிது. கண்டிப்பாக இது மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்காது. 9ஆம் நம்பர் எடுத்திங்கன்னா 9ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து 11, பி போர்டில் வந்து 5, சி போர்டில் 15 தான். சரியா, அடுத்து 0 பொறுத்த வரைக்கும் 0 ஏ போர்டில் 29, பி போர்டில் 20, சி போர்டில் வந்து நமக்கு 1. இதில் 2 போர்டு பெண்டிங்காக இருக்குது. ஆல்மோஸ்ட் 2 போர்டு பெண்டிங் நம்பரை நம்ம டார்கெட் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 0 டார்கெட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 9ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் இது மாதிரி நம்பர்கள்லாம் ரொம்ப அதிகமாக மேட்ச் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பராக தான் இருந்துச்சு. அது நேற்று வரைக்கும் பெண்டிங் நம்பர், இன்றைக்கும் பெண்டிங் நம்பர் தான். ஏன்னா வச்ச நம்பர் தான் திரும்ப வச்சுருந்தாங்க, தான் புதுசாக நம்பர் வரல. அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 6ஆம் நம்பர் 12 நம்பருக்கான வாய்ப்பு, 2ஆம் நம்பர் 7ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, 5ஆம் நம்பர் 0க்கான வாய்ப்பு, 3ஆம் நம்பர் 8ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. எனக்கு ஆல்மோஸ்ட் இது உள்ள தான் மேட்ச் ஆகுது. ட்ரை பண்ணி பார்க்குறவங்க இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் 526, அடுத்து 632, 562, 265, 362, 653, 362, 526, 635, 526 இது மாதிரி தான் மேட்ச் ஆகுது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதா, மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக கிடக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 52, 26, 63, 32, 62, 65, அடுத்து வந்து 23, 36, 65, அடுத்து 56, 35, 23, 26, 25, அடுத்து 23, 32. சரியா, பட் இது மாதிரி தான் எனக்கு இந்த ட்ரா ரொம்ப ஸ்ட்ராங்காக அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. பட் உங்கள் கணக்கு எப்படி வருது அப்படிங்கிறது பாருங்கள், அது அந்த மாதிரி வச்சுக்கலாம். எனக்கு இன்னும் கூட பெஸ்ட்டாக வரக்கூடிய நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு சில நம்பர்கள் இருக்குது. அதில் என்னம்மா நம்பர்கள் நோக்கி பார்ப்போம். இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன 817. நேற்றே நம்ம சொன்னோம் 7ஆம் நம்பரு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வரணும். அதே மாதிரி தான் இந்த லெவலையே ஃபஸ்ட்டு 5ஆம் நம்பர் 8க்கு 5 மேட்ச் ஆகுமா, சூப்பராக மேட்ச் ஆகுமே. 1ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர் சூப்பராக வரும், 7ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர் சூப்பராக வரும். குறிப்பிட்ட நம்பருக்கு இந்த குறிப்பிட்ட நம்பர் தான் வின்னிங் நம்பராக வரும், வேறு எதுவும் வராது. பட் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் வச்சுருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். 5ஆம் நம்பர் அடுத்து நமக்கு 2ஆம் நம்பர் 8க்கு 2, 1க்கு 2, 7க்கு 2 சூப்பராக மேட்ச் ஆகுது. அது மாதிரி ஏதாவது நம்பர் வருதான்னு பாருங்கள். 8க்கு 2, 1க்கு 2, 7க்கு 2. சரியா, இது மாதிரி மேட்ச் ஆனால் கூட நமக்கு ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கும். அது மாதிரி ஏதாவது வருதான்னு பாருங்கள். 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பரானு கேட்டால் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு ஏ போர்டில் 9, பி போர்டில் 4, சி போர்டில் 6 ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது. ஏன்னா இந்த நம்பருக்கு இந்த நம்பர் தான் வரணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது இல்லையா. பட் அதுதான் சொல்கிறேன். சரிங்க, எல்லா நம்பருக்கு எல்லா நம்பர் வந்துருமானா வராது. ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு ஒரு குறிப்பிட்ட நம்பர் தான் வருது. என்னைக்காச்சும் ஒன்று தான் ரேரு. நம்ம கணக்கிலே வந்து டக்குன்னு அசால்ட்டாக உட்காரும், அப்போ தான் வந்து உங்களுக்கு ரேராக வரும். பட் பார்ப்போம் எப்படி வருது. நாளையை பொறுத்த வரைக்கும் எப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி வந்து 8ஆம் நம்பருக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் 6ஆம் நம்பருக்கு கொஞ்சம் பெஸ்ட்டு. 8க்கு 6, 1க்கு 6 ரொம்ப பெஸ்ட்டு, 7க்கு 6 இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது. 7க்கு 6 பலமாக வருமானா அது தெரியாது. பட் இப்போ அதுக்கான நம்பரானு கேட்டால் கிடையாது. அப்போ இதுக்கு வந்து நமக்கு 7ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர் மேட்ச் ஆகும், 4ஆம் நம்பர் மேட்ச் ஆகும் அதிகமாக. சரியா, இது மேட்ச் ஆகும். அதே மாதிரி 7ஆம் நம்பருக்கு 9ஆம் நம்பர் ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆகும். மேபி 2ஆம் நம்பர் கூட சூப்பராக மேட்ச் ஆகும். பட் இப்போ 2ஆம் நம்பர் ரொம்ப ரேரு, பட் இருந்தாலும் மேட்ச் ஆகும் இல்லையா. அதுக்கு தகுந்த மாதிரி தான் சொல்கிறேன். ஏன்னா இதுக்குன்னு ஒரு நம்பர் குறிப்பிட்ட நம்பர் தான் இருக்குது, அது தாண்டி மீது மேட்ச் ஆகாதுங்கிற. அதே மாதிரி தான் இப்போ அடுத்தது வந்து 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 8க்கு 3 வருமானா கண்டிப்பாக வரும், 1க்கு 3 சூப்பராக வரும், 7க்கு 3 அதை விட சூப்பராக வரும். ஆல்மோஸ்ட் இது மாதிரி வரக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம்.